அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த சித்ரா தேவி? பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன அதிர்ச்சியான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூலை 22 ரிதன்யாவுடைய தந்தையான அண்ணாதுரை ஐஜியை பார்த்து புகார் மனு கொடுத்திருந்தார். என்னுடைய பொண்ணை இயற்கைக்கு மாறான முறையில் உறவு வச்சுருக்காரு, பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காரு, இந்த செக்ஷன்லேயும் வழக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனு கொடுத்தாரு. ஐஜி ஆஃபீஸரையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு இது சம்மந்தமாக பேட்டியும் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் டோட்டலாகவே சைலண்ட் ஆகிட்டார். ரிதன்யா அப்பாவும் சரி, அவங்க குடும்பத்தாரும் சரி, டோட்டலாகவே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன், என்னாச்சு? ரிதன்யாவுடைய குடும்பத்துக்கு என்னாச்சு? ஒருவேளை அவங்க மேலே தான் தப்பு இருக்கோ, அதனால தான் அமைதியாயிட்டாங்களோ அப்படின்னு சமூக ஊடகங்களில் சில நாட்களாக இந்த கேள்வி எழுப்பப்பட்டு வந்துச்சு. இப்போ அதுக்கான காரணங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ரிதன்யாவுடைய விசாரணை நேர்கோட்டில் போகாமல் இடையில டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியால் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகளே நீங்கள் இனிமேல் நியூஸ் சேனல் சந்திக்கக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது, எந்த விதமான இன்டர்வியூ வந்தாலும் நீங்கள் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது விசாரணை அதிகாரிகள் கவின்குமார் குடும்பத்திற்கிட்ட விசாரணை செய்யும் போது அவங்க ஒரு சில விஷயங்களை வாக்குமூலமாக கொடுத்துருப்பாங்க. இவங்க சொன்னது உண்மைதானா, உண்மையிலே இப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்தராக விசாரணை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அந்த சமயத்தில் ரிதன்யாவுடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது போய்ட்டு ஏதாவது யூடியூப் சேனலுக்கு போய்ட்டு பேட்டி கொடுக்கும்போது அவங்க ஒரு தம்ப்நெயிலை ஒரு வித்தியாசமாக போட்டு அந்த பிரச்சனையை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறதால மக்கள் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க நினைக்கும் போது அந்த அழுத்தங்கள் உயர் அதிகாரிகளுக்கு போகப்படுது. அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிகளுக்கு அந்த விஷயங்கள் சொல்லப்படுது. திரும்பவும் அவங்க இந்த விஷயத்துக்குள்ளேயே திரும்பவும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கவின் குடும்பத்தாருடைய திரும்பவும் விசாரணை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுதான். அவங்க முதல்ல சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா, உண்மையிலே அது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சொல்லி அடுத்த ஃபர்தராக விசாரணையை டெவலப் பண்ண முடியலையா. இவங்க கொடுக்க பேட்டியாலே சுற்றி அங்கனக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்குதான். ஸோ அதனால தான் இங்கே இனிமேல் தயவு செஞ்சு பேட்டியை கொடுக்காதீங்க, எந்த ஒரு மீடியாவும் சந்திக்காதீங்க, முதல்ல விசாரணையை நாங்கள் முழுமையாக முடிச்சுக்கிறோம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த மாதம் லாஸ்ட்டில் நாங்கள் விசாரித்து என்ன அப்படின்னு நாங்கள் உண்மையிலே என்ன காரணம் அப்படிங்கிறத நாங்கள் அறிக்கையை வெளியிடுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேட்டி கொடுக்க இந்த வழக்கை இன்னும் நாட்களில் இழுத்துக்கிட்டே தான் போகும். நீங்களே இந்த வழக்கை மேலும் நாட்களை இழுக்காதீங்க, நாங்களே சீக்கிரமாகவே இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பேட்டி எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களாம். ஸோ அதனால தான் இப்போது ரிதன்யாவுடைய ஃபேமிலி எந்த விதமான மீடியாவும் சந்திக்கிறதில்ல, யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல, சைலண்டாகவே இருக்கிறாங்க. நம்மளுடைய பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும், தர்மம் நிலைநாட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையான காரணம். ஆனால் இதை சில யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கவின் ஃபேமிலிகிட்டேருந்து காசு வாங்கினாலும் தெரியாது, அதுக்கேற்ற மாதிரியே பேசி தேவையில்லாத விஷயங்களை இப்போது பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டிருந்தார். கவினுடைய வீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டிருந்தார். அதில் ரிதன்யா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கவின் அவங்களுக்கு வாட்டர்களில் தண்ணி கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்களுடைய காருக்கு அவரே சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் காரை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிதன்யா வீட்டை விட்டு போகும்போது அவரே கேட் கதவுலாம் திறந்துட்டு பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு சொல்லி அவரை பார்த்து பத்திரமா ரிதன்யாவை காரை ரிவர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் அந்த சிசிடிவி காட்சியில் இருந்துச்சு. ஸோ இதை அவர் வெளியிட்டு பார்த்தீங்களா, கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, கவின் எந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்தந்த வேலைகள்லாம் அவரே செய்கிறாரு, இதை எந்த விதமான ஒரு வேலைக்காரங்களும் செய்யலை, இதை அவனே தான் செஞ்சுருக்கான் பாருங்கள், வாட்டர்களில் தண்ணி பிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த பையன் தான் செஞ்சுருக்கான், அந்த பையன் அவன் பையனுக்கு பணக்காரன் அப்படிங்கிற ஒரு நினைப்பே கிடையாது, அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன். ரிதன்யாவும் இவங்களும் பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக சகஜமாக பேசுகிறாங்க. ஒரு வரதட்சணை குடும்பம் செய்யக்கூடிய பையன்கிட்ட இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்குமா? வரதட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு பையன் தன் மனைவிக்காக வாட்டர்களில் தண்ணி பிடிச்சிட்டு வருவானா? தான் மனைவிக்காக கேட்டை திறந்து விட்டு பத்திரமா அவளை ரிவர்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? ஒரு வரதட்சணை குடும்பம் செய்யக்கூடிய பையன் தான் மனைவியை இப்படி வச்சுப்பானா? தான் மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும் தானே நினைப்பான். இந்த பையனை பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி காட்சியும் வெளியிட்டிருந்தார். இதை பார்த்து நிறைய பேர் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அதிலும் குறிப்பாக இவர் வெளியிட்ட அந்த சிசிடிவி காட்சியை பார்த்து சித்ரா தேவியுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் செம டென்ஷன் ஆகிட்டார்.
சித்ரா தேவியை பற்றி எனக்கு தெரியாதா? நீ என்ன இப்படி ஒரு வீடியோவை நீ வெளியிட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவியை பற்றி தனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அவர் வெளியிட்ட வீடியோக்குள்ளேயே கமெண்ட்டாக போட்டார். ஆனால் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம மக்கள் தான் இருக்குல்ல, ரிதன்யாவுக்கு தான் எவ்வளோ பேர் ஆதரவாக இருக்காங்க, அவங்க தான் சோஷியல் மீடியாவில் அதை பரப்பி விட்டாங்கல்ல. ஸோ அந்த நபர் வந்து சிவா அவர்கள் அந்த வெளியிட்ட அந்த சிசிடிவி காட்சியில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன அந்த விஷயந்தான் இப்போது சமூக இடங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சிவா சார், நானும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான். நீங்கள் ரிதன்யாவுடைய தற்கொலை பற்றி ஒரு கதை சொன்னீங்களே, அதில் வந்த கவினோட அம்மா சித்ராதேவி எங்கள் வீட்டை ஒட்டி தான் அவங்களுடைய அம்மா வீடு இருக்குது. அதனால் எனக்கு சித்ராதேவியுடைய கேரக்டர் என்னன்னு நல்லாவே தெரியும். இதில் என்னென்னா, சித்ராதேவியுடைய அம்மா இன்னும் சாகலை, அவங்களும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. சித்ராதேவிக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க, ஒரு தம்பியும் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க யாரோட வீட்டுக்கும் போக்குவரத்து இல்லாமல் தனியாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், சொத்தில் எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி எல்லார் மேலேயும் கேஸு போட்டிருக்காங்க சித்ராதேவி. அவங்களுடைய பங்குக்கு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வேறு சில சொத்துக்கள்லையும் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட, அதாவது தன்னுடைய தம்பிகளுக்கும் தங்கைக்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட சொத்துலேயும் எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி அப்படியும் அவங்க மேலே வந்து கேஸு போட்டிருக்காங்க. அதனால் இப்போ சித்ராதேவியோட யாருமே டச்சில் இல்லை. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சொத்து ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வீடியோவில் சொன்னீங்களே, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், அது பொய்யான விஷயம். சித்ராதேவி அப்படிப்பட்டவங்களே கிடையாது. அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. அதனால தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். அதனால் அவங்க ரிதன்யா கிட்ட வந்து நகையை கேட்டிருக்க மாட்டாங்க, ரிதன்யாவை தரைக்குறைவாக நடத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் ரிதன்யா சொன்ன மாதிரியே உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே முழுக்க பொய். நீங்கள் அவர்கிட்ட எவ்வளோ பணம் காசு வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சித்ராதேவியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர். இந்த கமெண்டை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த கமெண்டை வந்து அவங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக இன்னொரு தகவல் வந்திருக்கு. கவினுடைய வீடு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நிறைய வீடுகள் அங்கே இருக்குமா, எல்லாத்தையும் சேர்த்து வெளியே ஆட்கள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு அந்த ஏரியாவை சுற்றியே வந்து ஒரு 3 கேட்டு போட்டிருப்பாங்களா, 3 வாட்ச்மேனை வந்து வச்சுருப்பாங்களா வேலைக்குன்னு. யாருமே வந்து அந்த கேட்டை தாண்டி உள்ளே வரவே முடியாதான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இஷ்யூ ஆன பிறகு மீடியா பர்சன் இந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து கேட்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து விரட்டி அடிச்சிருங்க, உள்ளே யாரையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். மீடியா பர்சன் யாருமே வந்து கவினோட குடும்பத்தாரை சந்தித்து பேட்டியே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்களாம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேண்டப்பட்ட ஆட்களை மட்டுமே வந்து வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணி பேசுகிறாங்களாம். அது போக நிறைய பேர் சொந்தமாக பந்தமாக யாருன்னே தெரியல, நிறைய கார்கள் வந்து போது வருது, அவங்களுடைய சொந்தக்காரங்க போகிறாங்க வராங்க, அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் விருந்துலாம் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க வராங்க. ஆனால் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கேஷுவலாக இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே அந்த பகுதி இருக்குதான். குறிப்பாக மீடியா பர்சன் யாருமே வந்து உள்ளே விடுறதே இல்லையா, மீடியா பர்சன்னா அடித்து விரட்டுறாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூரிட்டி போட்டு அந்த இடமே வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.